ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸிலி சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் டெஸ்ட் 1 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், choose the most appropriate answer from the given 4 alternatives. First question, name the volatile memory. Answer is RAM. Second one, when a system restart, which type of booting is used? Answer is warm booting. Next one, third question, 2*50 is referred as. Answer is PETA. Next, fourth one, the equivalent of 1111 base 2 is. Answer is F. ஸோ 1111 வந்து பைனரி நம்பர். இந்த பைனரி நம்பரை நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் ஆன்சர் 15 வரும். அதோட எக்ஸா டெசிமல் ஈக்குவலண்ட் வந்து எஃப். நெக்ஸ்ட் கொஷின், விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மெமரி? ஆன்சர் இஸ் கேட்ச் மெமரி. Sixth one, display devices are connected to the computer through. Answer is VGA connector. Seventh one, which of the following is not the part of a microprocessor unit? Answer is cache memory. Eighth one, operating system is a system software. Next one, ninth one, from the options given below, choose the operations managed by the operating system. Answer is all the above. Tenth one, which among is not an octal number? Answer is 1, 2, 3. And next 10 1 mark, அதுக்கடுத்து 3 questions attend பண்ணணும். part 2ல 2 mark questions. What are the components of a CPU? CPU ஓட components என்னென்னு எழுதணும். 3 componentsமே எழுதணும். Next, convert 37 base 10 into binary number. இதை கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 100101 பேஸ் 2 தான் ஆன்சர். ஸோ அதோடைய இது பாருங்கள், 37 இருக்கா. ஸோ 2ல் 18 டைம்ஸ் 36 மைனஸ் 1, அதாவது ஹைஃபன் போட்டு 1 போடணும். நெக்ஸ்ட்டு 2ல் அதே மாதிரி 9 டைம்ஸ் அப் டு 2 டேபிள்ஸாக பண்ணிகிட்டே வர்றப்போ ஆன்சர் வந்து 100101 பேஸ் 2. அடுத்தது 13th one, distinguish primary and secondary memory. 14th, how will you rename a file? So out of 4 questions, 3 questions compulsory attend பண்ணணும். Next one, part 3. part 3ல name any 3 output devices. output devices என்னென்னன்றதை எழுதணும். மானிட்டர், பிரிண்டர், plotter. மானிட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? 3 mark questionன்றதுனால மானிட்டர் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் ஆன் த ஸ்க்ரீன் எழுதலாம். பிரிண்டர் இஸ் யூஸ் டு print information on the paper எழுதலாம். plotter வந்து இஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் அ graphical output. அடுத்தது 16th one, convert 75 base 10 into binary, then convert that binary number to octal. ஸோ ஃபஸ்ட்டு பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணிடணும். வர்ற ஆன்சரை ஆக்டல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் நம்ம எப்படின்னு இப்போ பார்க்கலாம். அடுத்தது, கிளாசிஃபை த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் டேட்டா. 8-bit மைக்ரோ ப்ராசஸர், 16-bit மைக்ரோ ப்ராசஸர், 32-bit அண்ட் 64-bit மைக்ரோ ப்ராசஸர். அதுதான். நெக்ஸ்ட், டிஃப்ரென்ஷியேட் PROM அண்ட் EPROM. அதோடைய டிஃப்ரென்ஷியேஷன் எழுதணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 290 அது கன்வெர்ட் 75 பேஸ் 10 இன்ட்டு பைனரி இருக்கு இல்லையா, அந்த சம்முக்கு என்ன ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 75 இருக்குது. 75 நான் 2ஆல் பண்ணிகிட்டே வர்றப்போ எனக்கு பைனரி நம்பர்ஸ்லாம் ஹைஃபன் போட்டு ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டே வருவேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டு வரப்போ டில் எனக்கு 2 டேபிளில் 1 வர வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். லாஸ்ட்டாக வர பைனரி நம்பர்ஸை 8-bit நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஐ மீன் 3 பிட்ஸாக டிவைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ லாஸ்ட்லேருந்து 1 2 3 பிட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து 1 2 3 1 2 3. ஸோ 3 லைனாக அண்டர்லைன் பண்ணணும். சப்போஸ் எனக்கு இந்த 1ஓட ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் சைடில் 2 0 சேர்த்துட்டேன்னா எனக்கு அது 3-bit நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நான் டிவைட் பண்ணி 3 கோடு போட்டதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு 3 பிட்டுக்கு வர நம்பர் வந்து என்னன்னு பார்க்கணும். அந்த 2 to the power of 0 2 to the power of 1 போடுவோம் இல்லையா. ஸோ 8421ல் அந்த நம்பர் போட்டோன்னா இதுக்கு பைனரி நம்பர், பைனரி ஈக்குவலண்ட் என்னன்னு பார்த்தோம். பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் திஸ் என்ன வரும்னா டெசிமல் நம்பர் வந்து அதுக்கு 3 வரும். அதே மாதிரி இந்த 001ஓட பைனரிக்கு டெசிமல் ஈக்குவலண்ட் 1 வரும், இதுக்கு 1 வரும். அப்போ ஆன்சர் இஸ் 113 பேஸ் 8. இதுதான் இந்த 16th ஆன்சர்.
And next 5-mark question. Explain the basic components of a computer with neat diagram. Then discuss the various generations of computer. அதுக்கடுத்து convert 298.75 base 10 into binary. அதுக்கடுத்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஆஃப் பைனரி நம்பர்ஸ் இருக்குது. அதோடைய ஆன்சரை இப்போ பார்க்கலாம். 298 இருக்கு இல்லையா, இந்த 298ல் அதாவது இன்டீஜர் பார்ட் அண்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட் தனித்தனியாக பண்ணணும். டாட் வச்சுருக்கிறதுனால 298 இன்டீஜர் பார்ட்டை பைனரியாக கன்வெர்ட் பண்ணால் எனக்கு 100101010 வருது. அதே மாதிரி 75 இருக்கு இல்லையா, அந்த 75 வந்து 0.75 போட்டு மல்டிப்ளை பை 2 பண்ணால் 1.50 வருது. அதில் வந்து எனக்கு இன்டீஜர் பார்ட்டை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட்டை மட்டும் அகெயின் எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 1.00 வருது. 00 நான் திருப்பி மல்டிப்ளிகேஷனுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ அப் டு திஸ் நான் என்ன பண்ணிக்கலாம், இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை டாட் பக்கத்தில் 11 base 2ன்னு போட்டு எழுதணும். இதுதான் இதோடைய ஆன்சர். அதே மாதிரி அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணோன்னா அதோடைய ஆன்சரும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு இதுதான் அந்த டேபிள் இருக்கு இல்லையா, 1 + 1 = 10, 0 + 0 = 0. ஸோ அதை மைண்ட் பண்ணி இங்கே எழுதணும். அதே மாதிரி சேம் சப்ட்ராக்ஷனுக்கும் தனியாக இருக்குது. அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி அந்த ஆன்சரை எழுதணும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வர அப்கமிங் வீடியோஸில் கொஷின்ஸ் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.